வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 10. தன்னை கேள்வியாய் பார்த்து கொண்டிருந்த மயூரியிடம், என்ன முழிக்கிற? வெறும் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா அவ்வளவு சம்பளத்தை கொட்டி கொடுக்கறன்னு நினைச்ச? நீ என்னோட பிஏவும் கூட. நான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் என்றவன் பேச்சை நிறுத்தி அவளது முகத்தை ஒருமுறை ஆழமாய் அழுத்தமாய் ஆராய்ந்து பார்த்து விட்ட பிறகு, கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நான் சொன்னது ஆபீஸ் வேலைய பார்க்க, என் கூட கூடி குலாவறதுக்கு இல்ல. அதுக்கெல்லாம் எனக்கு வேற ஆள் இருக்காங்க. போயும் உன்ன மாதிரி ஒரு சாக்கடைக்கட்டையா நான் என் ஆசையை தீர்த்துக்க வருவேன்னு நினைச்சேன் என்று ஏளனமாகவும் அருவருப்போடும் முகத்தை சுளித்துக் கொண்டு ஆதவன் சொல்ல, மயூரியின் நெஞ்சில் ரத்தம் வடிந்தது. இப்படியெல்லாம் பேசி அணுவாய் அவளை சித்திரவதை செய்வதற்கு பதிலாக ஒரே அடியாக கொன்றுவிட்டால் நன்றாக இருக்குமே. அடிப்பட்ட மானாய் துடித்துக் கலங்கிய விழிகளோடு அவள் அவனை பார்க்க, அதன் பிறகே கொஞ்சம் திருப்திப்பட்டுக் கொண்டான் ஆதவன். அவன் அமர்ந்திருந்த மேசையின் எதிர்ப்புறம் அமர்ந்து அதே மேசையில் லேப்டாப்பை வைத்து வேலை செய்ய ஆரம்பித்தாள் மயூரி. ஆனால் அவனுடைய மெயில் ஐடியை திறக்க பாஸ்வேர்ட் கேட்டது. அது பாஸ்வேர்ட் என்றபடியே லேப்டாப்பை அவன் புறமாக தள்ளி வைத்தாள் மயூரி. முடிந்த அளவிற்கு அவளை கண்ணால் எரித்துக்கொண்டே பாஸ்வேர்டை போட்டு இமெயில் பாக்ஸை திறந்து லேப்டாப்பை அவள் பக்கமாக தள்ளிவிட்டான் ஆதவன். அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று கண்களை ஒரு சென்டிமீட்டர் கூட லேப்டாப் திரையை விட்டு நகர்த்தாமல் மெயிலை வாசிப்பதும் பதில் டைப் பண்ணி அனுப்புவதுமாகவே கருமமே கண்ணாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தாள் மயூரி. மதிய உணவு சாப்பிடாத சோர்வு முகத்தில் இருந்தாலும் கூட அவளது முகம் ஏதோ ஒரு பூவைத்தான் ஞாபகப்படுத்தியது. எரிச்சலாக இருந்தது ஆதவனுக்கு. அழகுக்கென்ன குறைச்சல்? அதை வைத்துதானே இந்த ஆட்டம் போடுகிறாள் இரத்தக் காட்டேரி. ஏற்கனவே ஒருவனை பைத்தியமாக்கிவிட்டாள். இன்னும் எத்தனை பேரை பைத்தியமாக்குவதற்காக சுற்றி கொண்டிருக்கிறாளோ தெரியவில்லை. குனிந்த தலை நிமிராமல் வேலை பார்த்து கொண்டிருந்தவளை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து கண்களால் அளவெடுத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். 3 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட 30 மடங்கு அழகு கூடியிருந்தது உடலிலும் முகத்திலும். உடம்பு சதை பிடித்ததனால் வந்த அழகு அல்ல இது. 3 வருடங்களுக்கு முன்பு கூட ஒல்லியாக இருக்க மாட்டாள் மயூரி. மெல்லிய அழகான கொடி போன்ற உடல் அவளுக்கு. இப்போது பார்ப்பதற்கும் அதே போலத்தான் தெரிந்தது. ஆனால் ஏதோ ஒன்று அவளிடம் ஒரு வித்தியாசத்தை கண்டான். அதை அவனுக்கு சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லையே தவிர, அவளிடம் தென்பட்ட அந்த மாற்றம் அவனுக்கு கண்கூடாக தெரிந்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பொலிவாக இருந்தாள். எப்போதுமே துலக்கி வைத்த குத்துவிளக்கு போல பளிச்சென்று இருப்பவள் இப்போது தங்கத்தை ஊற்றி வார்த்தெடுத்த சிலை போல தகதகவென்று ஜொலித்தாள். கண்கள் கணினி திரையையே உற்று பார்த்து கொண்டிருக்க, அவளது விரல்கள் கீபோர்டில் விளையாடிக் கொண்டிருந்தன. கண்களின் வடிவை அப்படியே எடுத்துக்காட்டும்படியாக ஐலைனர் போட்டிருந்தாள். அவள் இமைகளை தட்டி விழிக்கும் போதெல்லாம் இவனுடைய மனதிற்குள் பட்டாம்பூச்சி சிறகடித்தது. மெலிதாக சாயம் பூசப்பட்ட அவளுடைய சிவந்த அதரங்கள் மென்மையான பன்னீர் ரோஜாக்களின் இதழ்களை அவனுக்கு நினைவூட்டின. கூடவே அதை அவன் மென்று தின்ற இனிமையான தருணங்களையும். அவள் அறியாமல் வேறு பக்கமாய் திரும்பி அனலாய் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டான். வேலையை முடித்து அவன் பக்கமாக லேப்டாப்பை தள்ளி வைத்தாள். டன் சார் என்று விட்டு கதவை நோக்கி நடந்தவளின் முட்டியில் வந்து தான் அமர்ந்து கொண்டிருந்த ரோலிங் சேரை வைத்து இடித்தான் ஆதவன். அவனுடைய இந்த எதிர்பாராத தாக்குதலால் தடுமாறிய மயூரி அவன் மீதே விழுந்து விட்டாள். விழுந்தவள் அதே வேகத்தோடு எழுந்திருக்க முயல, விடாமல் மீண்டும் அவளது கையை பிடித்து இழுத்து தனது மடியில் இருத்திக் கொண்டான் ஆதவன். வேணும்னு தானே வந்து என் மேல விழுந்த? அப்புறம் என்ன? யாருக்காக இந்த பத்தினி வேஷம்? தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அவன் மடியில் இருந்து எழுந்து நின்ற மயூரி, நீங்க சொன்ன மாதிரி நான் வேசிதான். யாருக்காகவும் நான் பத்தினி வேஷம் போட்டு நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஒரு சாக்கடை இழுத்து மடியில வச்சுக்கிட்டீங்க. வீட்டுக்கு போனதும் அழுக்கு போக நல்லா சோப்பு தேய்ச்சி குளிச்சிடுங்க என்று அமைதியான குரலில் சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள். மடியில் அமர்ந்திருந்தவளின் மேனியிலிருந்து வந்த வாசத்தை சுகமாய் உள்ளே இழுத்து நுரையீரலில் நிரப்பிக் கொண்டிருந்தவன் அந்த சுகம் பாதியிலேயே நின்று போன ஏமாற்றத்தில் கோபமும் ஆத்திரமும் ஒரு சேர
ஷிட் என்று அந்த மேசையை ஓங்கி குத்தினான். உள்ளே எவ்வளவுதான் கொந்தளித்து கொதித்துக் கொண்டிருந்தாலும் கூட வெளியே பார்ப்பதற்கு ஒரு சாதுவான சாதாரண மலையைப் போலத்தான் காட்சியளிக்குமாம் எரிமலை. மயூரியின் மனதும் அப்படித்தான் உள்ளே பொங்கிக் கொண்டிருந்தது. முகமோ ஜீவன் இழந்து செத்துப்போய் கிடந்தது. அந்த எரிமலைக்காவது நினைத்த மாத்திரத்தில் வெடித்து சிதறக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு துளியளவு கோபத்தை கூட அவனிடம் திருப்பிக் காட்ட இயலாது. அடித்தே கொன்று விடுவான். தனக்குள்ளேயே குமுறிக்கொண்டு வேக வேகமாக வந்து கொண்டிருந்தவள் கவன சிதறலால் ஒருவன் மீது முட்டிக்கொண்டு நின்றாள். அது ஆணோ பெண்ணோ அதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. மனதிற்குள் அந்த அளவிற்கு எரிச்சல் மண்டி கிடந்தது. எனவே பொதுவாக சாரி என்று மென்குரலில் உரைத்துவிட்டு அவனை விட்டு விலகி நடக்க முயன்றாள். ஆனால் அவனோ ஹவு ஸ்வீட் என்று கொஞ்சியவாறே தனது இரு விரல்களால் மயூரியின் கீழ் உதட்டை பிடித்து அழுத்திவிட்டான். அவ்வளவுதான், எரிமலை பொங்கிவிட்டது. மின்னல் வேகத்தில் அவனது கையை தட்டிவிட்டு யூ பிளட்டி ஃபக்கிங் டாக் அடிக்குரலில் உருமியவள் பலார் என்று ஒரு அறை விட்டாள் அந்த புதியவனுக்கு. பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பொறி கலங்கிவிட்டது. நீ மனுஷன்தானே இல்ல காட்டுவாசியா? உனக்கு உரிமை இல்லாத பொண்ணு தொடக்கூடாதுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு தெரியாதா? இனிமேலாவது மரியாதையா நடந்துக்க, கொன்னுடுவேன். நாக்கை மடித்து ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்துவிட்டு மேலே நடந்தாள். அவள் கையால் அறை வாங்கியதையும் மறந்து வெட்கமே இல்லாமல் அவளை துரத்திக் கொண்டு பின்னே ஓடினான் அவன். அவளுக்கு முன்பாக ஓடிச் சென்று நின்று வழியை மறைத்துக் கொண்டவன், அழகா இருந்தா என்ன மாதிரி ஆம்பளைக எல்லாம் தொட்டு பார்க்கத்தான் ஆசைப்படுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மினிக்கிட்டிங்க வேலைக்கு வரியா? ஆள் பிடிக்கதானே. நார்மலா உன் நைட்டுக்கு எவ்வளவு வாங்குவியோ அதை விட அதிகமா தரேன். இல்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு என்னவோ பெரிய பத்தினி மாதிரி வேஷம் போடுறியே. டெல் மீ த ட்ரூத், ஆர் யூ வெர்ஜின்? நக்கலாக கேட்டான் அவன். ஒரு வினாடி யோசித்தாள் மயூரி. இவனிடம் வாய் வார்த்தைகளெல்லாம் எடுபடவே படாது. வேறு விதமாகத்தான் புரிய வைக்க வேண்டும். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் குனிந்து காலில் கிடந்த செருப்பை கழற்றிய மயூரி அவனை விளாசி தள்ளிவிட்டாள். எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றார்களே தவிர யாரும் அவளை தடுத்து அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. மேலும் அவன் ஒரு பெண் கையால் அடி வாங்குவதை நினைத்து அவர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவனை செருப்பால் அடித்துக் கொண்டிருந்த மயூரியை தடுக்காமல் அவர்களது நீண்ட நாள் வெஞ்சினம் தீர்ந்தது போன்ற ஒரு திருப்தியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அறைக்குள்ளிருந்து வெளியே நடந்த இந்த கூத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆதவன் உட்பட தேவைதான் என்று முணுமுணுத்துவிட்டு மறுபடியும் விட்ட வேலையை தொடர ஆரம்பித்தானே தவிர எதையும் அவன் கண்டு கொள்ளவில்லை. இவனுடைய கீழ்த்தரமான நடவடிக்கைகளுக்காக எவளிடமாவது வசமாக வாங்குவான் என்று பலமுறை அவனுமே நினைத்திருக்கிறான். ஆனால் மயூரி கையால் வாங்குவான், அந்த சம்பவம் தன்னுடைய அலுவலகத்திலேயே நடக்கும் என்று அவன் எண்ணி பார்த்திருக்கவில்லை. மயூரி தனது திருக்கரங்களால் அந்த சம்பவத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து கன்னத்தை கைகளால் தாங்கியபடியே உள்ளே வந்தான் அந்த புதியவன். ஆதவனின் தம்பி சரத், மணிமேகலை சொன்ன அந்த துரியோதனன். உள்ளே வந்ததும் வராததுமாக தம்பிக்காரனை குனிய வைத்து தன் பங்குக்கு 4 போட்டான் ஆதவன். மயூரியின் கையை தொட்ட அவனது கையை உடைத்து அடுப்பில் வைத்து விறகாக எரித்து விடத்தான் அவனுக்கு ஆசை. ஆனால் தம்பியாக போய்விட்டானே, அதனால் முதுகில் போட்டான். கன்னத்தை பிடித்துக் கொண்டிருந்தவனின் கை இப்போது முதுகை தடவிக் கொண்டிருந்தது. செல்லக்குரங்கு என்பார்களே, அந்த வகையை சேர்ந்தவன் இவன். தட்டிக்கொட்டி புத்தி சொல்லி வளர்த்திருந்தால் நிச்சயம் இப்படி ஒரு உமனைசராக ஆகியிருக்க மாட்டான். என்ன செய்வது? அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தாலே இப்படித்தான் திமிராக நடந்து கொள்ளத் தோன்றும் போல. எதை பார்த்தாலும் அலட்சியம், யாரை பார்த்தாலும் அலட்சியம். யாரால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்கிற தெனாவட்டு. வெறுப்போடு தம்பியை முறைத்துப் பார்த்தான் ஆதவன். உன்னைத்தான் தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே, அப்புறம் ஏன் வந்த? வந்தவன் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு மும்பைக்கு ஒளிஞ்சு போயிருக்க வேண்டியதானே. எதுக்குடா எங்க ஆபீஸ்க்கு வந்த? என் மானத்தை காத்துல பறக்க விடவா? பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் ஆதவன். சகோதரனது வார்த்தைகளையும் அவன் கோபத்தையும் அலட்சியமாக புறம் தள்ளியவன்
ஐ வாண்ட் மணி ப்ரோ என்றான் அதிகாரமாக. அங்கே கேட்டு வாங்கிக்கிட வேண்டியதுதானே? அவர் கொடுத்த பணம் எல்லாம் காலி. மறுபடியும் கேட்டேன், தரமாட்டேன்னு சொன்னாரு. அதான் இங்க வந்துட்டேன் என்று கையை விரித்தான் சரத். மேசை டிராயரை திறந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்த ஆதவன், இப்படி ஒரு பொம்பளை கையால செருப்புல அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட வெக்கமே இல்லாம ஈனு இழிச்சுக்கிட்டு நிக்கிறையே, உனக்கு வெக்கமான ரோஷம் இதெல்லாம் கிடையவே கிடையாதா? உன் உடம்புலயும் ரத்தம் தானே ஓடுது என்று ஆத்திரமாய் கேட்டான். பணத்தை வாங்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள் திணித்து கொண்ட சரத், அதையெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? அது சரி, சொல்லு, உன் ஏஜ் என்ன என்று கேட்டான் சம்பந்தமே இல்லாமல். அத்தியாயம் 11. எதற்கு கேட்கிறான் என்று புரியாமலேயே 29 என்று சொல்லி வைத்தான் ஆதவன். 29? அரே பாப்ரே என்று கூச்சலிட்டு விட்டு ஆதவனை ஏதோ ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தான் அவன். ஆல்மோஸ்ட் யூ ஆர் டச்சிங் 30. ஆனா இன்னும் ஒரு பொண்ணு கூட தொடாம கட்ட பிரம்மச்சாரியாவே இருக்கியே. நீ எல்லாம் இவ்வளவு அழகான ஆம்பளையா பிறந்ததே வேஸ்ட் ப்ரோ. ஷேம் ஆன் யூ. என்ன பாரு, ஐ எம் ஜஸ்ட் 23. ஆனா அதுக்குள்ள என்று தொடங்கி அவன் சொல்லி முடித்த வார்த்தைகளை கேட்டு காதை கூசி போய்விட்டது ஆதவனுக்கு. மயூரி கழுதை அடித்ததே அடித்தாள், இவனது வாயை அடித்து உடைத்திருக்க கூடாது. வெறும் உடல் சுகத்துக்காக கண்டவளோடு கட்டி புரண்டு விட்டு ஷேம் ஆன் யூவாம். காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத காட்டேரி. உடல் இச்சை எவளோடு கூடினாலும் தீர்ந்து போகும். ஆனால் மனம், அது அந்த மனதில் குடியிருப்பவளை தொட்டால் மட்டுமே திருப்தியடையும். அது இந்த மாதிரி கண்ட இடத்தில் வாய் வைக்கிற தெருநாய்க்கெல்லாம் எங்கே புரிய போகிறது? இவனெல்லாம் கண்டிப்பாக எய்ட்ஸ் நோய் வந்துதான் சாவான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் ஆதவன். டிஷ்யூ பேப்பரால் கீழுதட்டை துடைத்து துடைத்து ரத்தமே கசிந்து விட்டது மயூரியின் உதடுகளில். அவனை கொல்ல வேண்டும் போல ஆவேசமாக இருந்தது அவளுடைய ஆதவன் ஆசையாய் முத்தமிட்ட உதடுகள். அவன் இந்த உதடுகளில் கொடுக்கும் ஒரே ஒரு முத்தத்திற்கு பரிசாக இந்த உலகத்தையே வேண்டுமானாலும் எழுதி கொடுக்கலாம். மயூரியை பொறுத்தவரை அந்த முத்தம் அவ்வளவு மதிப்பு மிக்கது. அந்த உதட்டை போய் தொட்டு வைத்து விட்டானே. நாய் நாய், சொறி நாய், பரதேசி. மயூரியின் ஆத்திரத்திற்கு அதுதான் காரணம். அதற்கும் மேலாக அவன் பேசிய பேச்சு. பெண் என்றால் வெறும் செக்ஸுக்காக மட்டும்தான் என்று நினைக்கும் கீழ்த்தரமான ஆண்மகன். கொஞ்சம் குறைவாக அடித்து விட்டோமோ என்று உள்ளுக்குள் வருந்திக் கொண்டிருந்தாள் மயூரி. மணிமேகலை மட்டும் இடையில் புகுந்து அவளை இழுத்து கொண்டு வரவில்லை என்றால் இன்னமும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அவ்வளவு ஆவேசம். ஏற்கனவே ஆதவனின் பேச்சில் கொந்தளித்துக் கொண்டிருந்தவள் இவனும் அதே போல பேசவே பொங்கி எழுந்து விட்டாள். மயூரி தனது உதட்டை துடைத்து கீழே போட்ட கசங்கிய டிஷ்யூ பேப்பரை பார்த்த மணிமேகலை அதிர்ந்து போய்விட்டாள். அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருந்தது துளி துளியாக. வெறி பிடித்தாற் போல மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து உதடுகளை துடைக்கப் போன அவளை கையை பிடித்து தடுத்தாள் அவள். மயூ, உனக்கென்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவுனா போதாதா? அந்த திமிரு பிடிச்சனா என்னவோ பண்ணிட்டாங்கிறதுக்காக உன்னை நீயே இப்படி காயப்படுத்திப்பியா? இதோட நிறுத்து. நீ தேய்ச்ச தேய்ப்புல உன் உதட்டுல மேல தொலை பிஞ்சிருச்சு போல, லேசா ரத்தம் வருது என்று கண்டித்து விட்டு அதற்கு மேல் மயூரி அந்த செயலை தொடரவில்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது மயூரி. என்ன தைரியண்டி உனக்கு? எம்டி சார் தம்பியையே அடி வெளுத்து வாங்கிட்டேயே என்று சொல்லிவிட்டு தனது விரல்களால் அவளது கன்னத்தை தடவி நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள். எம்டியோட தம்பின்னு தெரிஞ்சிருந்தா மேல கைய வச்சிருக்க மாட்டேன் என்றாள் மயூரி சோகமான குரலில். அப்படியா? அப்போ அவன் யாருன்னு தெரியாம தான் அந்த வெளுத்தியா? அந்த நாய் ஆதவன் சாரோட தம்பின்னு தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டியா? பதட்டமாக கேட்டாள் மணிமேகலை. என்று அப்பாவியாக தலையாட்டிய மயூரி பிறகு, அடிச்சிருக்க மாட்டேன், அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் என்றால் அதே அப்பாவித்தனத்தோடு. ஆனால் கர்ண கொடூரமான குரலில். பீரிட்டு வந்த சிரிப்பை மறைத்து வாயை பொத்திக்கொண்டு கீழே அமர்ந்த மணிமேகலைக்கு சிரித்து சிரித்து கண்ணீரே வந்துவிட்டது. உண்மையில் அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் அந்த அடிதான் வாங்கியிருப்பான். ஆதவன் தம்பி என்றெல்லாம் மன்னித்து யாரையும் அவள் விட்டிருக்க மாட்டாள். காரணம், அவன் பேசிய பேச்சு அப்படி. மேலும் அவன்தான் ஆதவன் தம்பி என்பதை முன்பே அறிந்திருந்தால் முதலில் வாயைத்தான் அடித்து உடைத்திருப்பாள்.
காரணம், அண்ணன் தம்பி இருவருமே சொல்லி வைத்தாற் போல ஒரே மாதிரியாகத்தான் பேசுகிறார்கள். ஆதவனை மயூரியால் ஒன்றும் செய்ய முடியாது. இருவருக்கும் தான் ஏற்கனவே ஒரு தீர்க்கப்படாத கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு தீரும் வரை அவள் கொஞ்சம் பொறுத்து போகத்தான் வேண்டும். ஆனால் இவன் யார்? அவளிடம் அப்படி தகாத வார்த்தையில் பேசுவதற்கு? அவளிடம் மட்டுமல்ல, அவன் எவளை பார்த்தாலும் இப்படித்தான் பேசுவான் போல தெரிகிறது. பச்சையான பொம்பளை பொறுக்கி. இன்று வாங்கிய அடிக்கு இனிமேல் இந்த பக்கமே தலையை வைத்து படுக்க மாட்டான். அப்படியே தவறிப்போய் வந்தாலும் கூட மயூரியிடம் வம்பு இழுக்காமல் போனால் தப்பித்தான், சீண்டினால் தொலைந்தான். அண்ணன்காரனுக்கு அவள் கொடுக்க நினைக்கும் அடி உதை அனைத்தையும் இவனுக்கு தாராளமாக வாரி வழங்கி ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்காமல் விடமாட்டாள். மனதிற்குள் கருவிக்கொண்டாள் மயூரி. அன்று மாலை வேலை நேரம் முடித்து ஊழியர்கள் அனைவரும் கிளம்பி போன பிறகும் வீட்டிற்கு போக மனமில்லாமல் அறைக்குள்ளேயே கண்மூடி அமர்ந்திருந்தான் ஆதவன். கண்ணுக்குள் தனது கீழுதட்டை பீத்து விடுவதைப் போல துடைத்துக் கொண்டிருந்த மயூரிதான் வந்து நின்றாள். ஆதவன் பார்க்கும்போது மயூரி சரத்தை செருப்பால் அடித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு முன்பு நடந்ததை ஆதவன் பார்க்கவில்லை. ஆனாலும் என்ன நடந்திருக்கும்? இவள் ஏன் இப்படி போட்டு உதட்டுத் தோலை சுரண்டிக் கொண்டிருக்கிறாள்? ஒருவேளை அந்த வீணா போன நாய் உதட்டில் முத்தம் கித்தம் கொடுத்து தொலைத்து விட்டதோ? பதறிப்போய் கேமராவை ஆன் செய்து பார்த்தான். அதற்கு பிறகுதான் சரத் மயூரியிடம் செய்த சில்மிஷம் தெரிய வந்தது. இவனிடம் என்ன பேசினாலும் வீண்தான். திருந்தி உருப்படுவதற்கு 1% வாய்ப்பு கூட இல்லை என்று அடித்தே சொல்லலாம். அந்த அளவிற்கு பெண்கள் விஷயத்தில் தறிக்கெட்டு அலைந்தான். அவன் மானம் மட்டுமா போகிறது? கூடவே ஆதவனின் மானமும் அல்லவா சேர்ந்து போகிறது. அடித்து திருத்த அவன் என்ன 5 வயது குழந்தையா? 24 வயது வளர்ந்த மாடு, முட்டாள் மாடு. இவனை போய் என் பிள்ளை போல நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டானே ஆதவன். அதை நினைத்துதான் அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன் இடத்திலிருந்து எல்லாவற்றையும் மூத்த மகன் பார்த்துக் கொள்வான் என்று எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் திருமாறன். அந்த திருப்தியிலேயே போய் சேர்ந்தும் விட்டார். அவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி தவறாமல் அனைத்தையும் செய்து வருகிறான் ஆதவன். சரத்தை எப்படி கையாள்வது என்று மட்டும் தெரியாமல் விழித்துக் கொண்டு நின்றான். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்தான். இதோ இப்படி மயூரி கையால் செருப்படி வாங்கினானே, அப்படி. எப்படி அவளுடைய உதடுகளை பிடித்து பிதுக்குகிறான்! மிகவும் மோசமான ஒரு கெட்டை வார்த்தையால் சரத்தை திட்டிய ஆதவனுக்கு கோபத்தில் கை முஷ்டிகள் இறுகின. இந்த வீடியோவை மட்டும் முன்பே பார்த்திருந்தால் முதுகில் போட்டதற்கு பதிலாக ஒரே மிதியாக மிதித்து விலா எலும்பில் நாளை உடைத்து விட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது படுக்கையில் கிடந்திருப்பான். எவளையும் எட்டி கூட பார்த்திருக்க முடியாது. ஆத்திரத்தோடு எழுந்தவன் மேசையிலே கிடந்த செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். காரை எடுத்து கிளம்புகையில் கண்கள் தன்னிச்சையாக எதிர்ப்புறம் இருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்க, அங்கே மயூரி, மணிமேகலை, அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் ஆசிம் 3 பேரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆசிம் தனது பைக்கில் இருந்தபடியே ஒற்றை காலை தரையில் ஊன்றி மணிமேகலையிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். மணிமேகலை சிரித்தபடியே நின்றிருக்க, மயூரி இன்னும் கர்ச்சீஃபால் தனது உதடுகளுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டே பஸ் வருகிறதா என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். பேசாமல் காரில் ஏற்றிக்கொண்டு போய் வீட்டில் விட்டுவிடுவோமா என்று நினைத்தான். ஒரே ஒரு நொடிதான் அதுவும். அப்படி நினைத்ததற்காக தன்னைத்தானே காரி துப்பிக் கொண்டவன் அப்புறம் ஏன் அங்கே நிற்கப் போகிறான்? பறந்து விட்டான். பயம் வேறு. அங்கேயே நின்று அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை மனம் நினைத்ததை செய்தாலும் செய்துவிடுமோ என்று. அதுதான் அந்த ஓட்டம். மறுநாளும் அதே போலவே அவளுடைய லஞ்ச் பேக் காலியாக இருக்கவே சந்தேகம் வந்துவிட்டது மயூரிக்கு. கூடவே கோபமும். ஏதோ ஒரு நாள் பசியில் எடுத்து சொல்லாமல் கொள்ளாமல் சாப்பிட்டு விட்டார்கள். பாவம் என்று விட்டால் இதென்ன தொடர்கதையாகிவிட்டது? யாரோ ஒருவருக்காக அவள் தினமுமா பட்டினி கிடக்க முடியும்? அல்லது அவளை பட்டினி போட வேண்டும் என்று திட்டமிட்டே யாரேனும்? சடக்கென மூளையில் மின்னல் வெட்டியது மயூரிக்கு. ஆதவன், அவன் செய்யும் வேலைதான் இது. உச்சிவரை ஏறியிருந்த கோபம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ ஓடிவிட அவளுடைய இதழ்கள் தானாய் மலர்ந்தன.
அவளுக்கென்று அவள் கொண்டு வந்த உணவை ஆதவன் சாப்பிடுகிறான். ஒரே நொடியில் மனமும் உயிரும் வயிறும் சேர்ந்து குளிர்ந்து விட்டது. அவளுடைய வாய்க்குள் இருப்பதையே தோண்டி எடுத்து சாப்பிடுபவன் திருடி சாப்பிட மாட்டானா என்ன? ஆனால் ஏன் இந்த திருட்டுத்தனம்? அத்தியாயம் 12. ஆதவன்தான் தன்னுடைய உணவை திருடி சாப்பிடும் திருடன் என்று யூகித்துவிட்ட மயூரிக்கு அவன் எதற்காக அப்படி செய்கிறான் என்கிற யோசனையும் கூடவே வந்தது. அவளுடைய உணவை அவன் எடுத்து சாப்பிட்டு விட்டால் பசி தாங்காமல் கேண்டீனில் சாப்பிட்டு விடுவாள் என்று நினைக்கிறான். அதுதான் இந்த திருட்டுத்தனம். ஆனால் அவன் வாயால் அவ்வளவு கேவலமான திட்டுகளை வாங்கிய பிறகும் அவன் போடும் இந்த சாப்பாட்டை சாப்பிடும் அளவிற்கு மயூரி ஒன்றும் மானங்கெட்டவள் கிடையாது. அன்பிலா சோறு அம்பில் குத்தும் என்பார்களே, உண்மைதானே? எதற்கெல்லாமோ ஏளனமாகவும் நக்கலாகவும் பேசுபவன் இதற்கு பேச மாட்டானா? நிச்சயம் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக குத்திக் காட்டுவான். அதை தவிர்க்கத்தான் மயூரி வீட்டிலிருந்து உணவை கொண்டு வருவது. மேலும் அதையும் திருடி அவன் சாப்பிடுகிறானா, இல்லை குப்பையில் கொட்டுகிறானோ யார் பார்த்தார்கள்? அவளுக்கென்று அவளது தாய் லட்சுமி பார்த்து பார்த்து செய்யும் உணவு. ஆதவன் சாப்பிட்டிருந்தால் பரவாயில்லை, அல்லது வேறு எவருக்கேனும் கொடுத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ஒருவேளை அவள் மேலுள்ள கோபத்தில் குப்பையில் கொட்டியிருந்தால்? பழைய மெக்கானிக் ஆதவனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பருக்கையை கூட வீணடிக்க மாட்டான். ஆனால் இவன் பணம் படைத்த ஒரு பைத்தியக்காரன். என்ன செய்வான் என்று யோசிக்க முடியாத அளவிற்கு சைக்கோத்தனமாக இருந்தன அவனது பேச்சும் செயலும். இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும். நீ என்னதான் தலைகிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் கூட நான் உன் கேண்டீன் சாப்பாட சாப்பிட மாட்டேன் என்று உச்சந்தலையில் அடித்தாற் போல சொல்லிவிட்டு வர வேண்டும். மிஞ்சி போனால் அரைவானா அல்லது கழுத்தை பிடித்து நெரிப்பான். பரவாயில்லை, ஆனாலும் நிச்சயம் இதை தொடர விடக்கூடாது. கதவை கூட தட்டாமல் உள்ளே நுழைந்து தன்னை முறைத்து பார்த்து கொண்டு நின்ற மயூரியிடம் தான் குடித்துக் கொண்டிருந்த காஃபி கப்பை நீட்டி வேண்டுமா என்று கேட்டான் ஆதவன் செய்கையால். வேணுனா அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து குடு, குடிச்சிட்டு ஒரேடியா செத்து தொலைகிறேன் என்றாள் ஆவேசமாக. அவள் சொல்லிக் கூட முடிக்கவில்லை. கையில் இருந்த கப்பை தூக்கி எதிரே சுவரில் அடித்தான் ஆதவன். அது சுவரில் பட்டு தெரித்து சில்லு சில்லாக உடைந்து சிதறியது அரை முழுக்க. கண்கள் சிவந்த ஆத்திரத்தோடு அவளை நெருங்கியவன் அவளது குரல் வளையை பிடித்து நெரித்தான். திமிராடி உனக்கு? சம்பளம் தர என்கிட்டயே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம குரல வசதி பேசுற? விஷம் தரணுமா விஷம்? நீ ஒரு பாம்பு. உன் உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாம் விஷம் தாண்டி. மத்தவங்களதான் நீ சாகடிப்ப. உன்னை எந்த விஷம் கொல்ல போகுது என்று சொல்லிவிட்டு கையை அவளது கழுத்திலிருந்து எடுத்தான். அதுவும் மூச்சுக்காக திணறி அவள் சுவாசிக்க சிரமப்பட்டு இருமுறை இருமிய பிறகு. இவ்வளவு ரோஷப்படுற முதலாளி தொழிலாளி கொண்டு வர சோற திருடி திங்காம இருக்கணும் என்றால் குற்றம் சாட்டும் குரலில். விழுந்து விழுந்து சிரித்தான். பிறகு, நான் என்ன சோத்துக்கு வக்கில்லாமலா இருக்கேன் உன்னோட சாப்பாட்டை திருடி சாப்பிடுறதுக்கு? அதோ அந்த குப்பை தொட்டிக்குள்ள கிடக்குது, சந்தேகம் இருந்தா போய் பாத்துக்க என்று அலட்சியமாக சொன்னான். எனக்கு பசி எடுத்தா 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். போயும் உன்னோடதையே எடுத்து சாப்பிடுவேன். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு சட்டென கண்ணீர் சிந்திவிட்டது மயூரிக்கு. அவன் எந்த ஹோட்டலில் வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளட்டும், அதை பற்றி அவளுக்கு என்ன வந்தது? ஆனால் ஒரு மகளுக்கு என்று தாயானவள் பார்த்து பார்த்து அக்கறையாகவும் அன்பாகவும் சமைத்துக் கொடுக்கும் உணவை கீழே கொட்டுவதற்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இவன் கையால் சம்பளம் வாங்கினால் எதை வேண்டுமானாலும் செய்வானாமா? எல்லாம் பணம் இருக்கிற திமிர். அதுவும் புது பணக்காரன் அல்லவா, கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆடுவான். கோபத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்த மயூரி, நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஆனா ஒண்ணு, பட்டினி கிடந்து செத்தாலு சாவேனே தவிர உங்களோட இந்த கேண்டீன்ல மட்டும் சாப்பிடவே மாட்டேன் என்று உறுதியான குரலில் சொல்லிவிட்டு திரும்பினாள். 2 அடி எடுத்து வைத்திருப்பாள். அம்மா என்று அலறினாள். அரை முழுக்க சிதறி கிடந்த கண்ணாடி சில்லுகளில் ஒரு துண்டு அவளது வலது பாதத்தில் ஏறியிருந்தது. கேண்டீனுக்கு சாப்பிட போகும்போது உள்ளே யாரும் செருப்பு அணிந்து கொண்டு போக மாட்டார்கள். ஆக அப்படியே போனவள் ஆதவனோடு சண்டை போடும் ஆவேசத்தில் செருப்பை மறுபடியும் போட்டுக்கொள்ளாமல் வெறும் காலோடு நடந்து அவனது அறைக்கு வந்துவிட்டாள். அதனால்தான் கண்ணாடி துண்டுகள் அவளது காலை
பதம் பார்த்து விட்டன. மயூரியின் அலறலை கேட்டு மதிய உணவு முடித்துக்கொண்டு அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த ஆசிமும் மணிமேகலையும் பதறி அடித்துக்கொண்டு உள்ளே ஓடி வந்தனர். ஆசிம்தான் குனிந்து மயூரியின் காலை பிடித்து அந்த பீங்கான் சில்லை உருவி வெளியே எடுத்தான். ரத்தம் நிற்காமல் போய்க் கொண்டிருக்க கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது மயூரிக்கு. காலையில் தாமதமாக விழித்ததால் டிஃபன் சாப்பிடவில்லை. மதியம் இந்த ஆதவன் பண்ணிய சதிவேலையால் பட்டினி. மயூரி மயங்குவதைக் கண்ட மணிமேகலை சட்டென அவளை தாங்கிக் கொண்டு, ஆசிம் பிடி, அவளை பிடி, மயங்கி கீழே விழ போறா என்று அலறினாள். மயூரி மயங்கி சரிய அவளை தனது கைகளில் தாங்கிக் கொண்டான் ஆதவன். பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃபை உருவி காயத்திற்கு கட்டு போட்டான் ஆதவன். ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை. காயம் ஆழமா இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் தான் போகணும் என்று ஆசிம் சொல்ல, மணிமேகலையிடம் தனது கார் சாவியை எடுத்துக் கொடுத்தான் ஆதவன். 2வது நாளாக வேலைக்கு போகவில்லை மயூரி. ஆதவன்தான் வரவேண்டாம் என்று சொல்லியிருந்தான். நேரடியாக அல்ல, மணிமேகலை மூலம். 1 வாரம் லீவு கொடுத்து இருந்தான். காலில் பட்ட காயம் ஆறுவதற்கு எப்படியும் 1 வாரம் ஆகுமாம், மருத்துவமனையில் சொன்னார்கள். எது எப்படியோ ஆதவனின் விஷம் தோய்ந்த சொல்லம்பிலிருந்தும் அவனது கடுகடுவென்ற பார்வையிலிருந்தும் 1 வாரம் விடுதலை. தற்காலிக நிம்மதிதான். ஆனாலும் நினைத்து பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அவனது அந்த வார்த்தைகள் தரும் வலியை விட இந்த வலி எவ்வளவோ மேல், தாங்கிக் கொள்ளலாம். கட்டிலில் நீட்டி வைத்திருந்த பேண்டேஜ் போடப்பட்டிருந்த காலையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த காயம் மாறாமல் அப்படியே செப்டிக்காகி செத்துவிட்டால் கூட நிம்மதியாக இருக்கும். இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டு யாருக்காக அவள் தன் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு வாழ வேண்டும்? உயிருக்கு உயிராய் பழகியவனே அவளை புரிந்து கொள்ளவில்லை. நாயை விட கேவலமாக பார்க்கிறான், பேசுகிறான். இருப்பினும் அவனை எதிர்த்து 1 வார்த்தை கூட பேச முடியவில்லை. வேலையை விட்டும் தொலைந்து போக முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவ்வளவு ஏச்சையும் பேச்சையும் கேட்டுக்கொண்டு அவனது முகத்தில்தான் விழிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்தது போல் ஆகிவிடுகிறது. இது என்ன பிழைப்பு என்று மனதிற்குள் ரொம்பவே நொந்தாள் மயூரி. அவளுக்கும் ஒரு மனம் இருக்கும், அதிலும் உணர்ச்சிகள் இருக்கும், அவளுடைய வார்த்தைகளிலும் உண்மைகள் இருக்கும் என்று கொஞ்சமாவது நினைத்து பார்க்கிறானா அவன்? வெறும் பணத்திற்காக தன்னை உதறி தள்ளிவிட்டு இன்னொருவனை கல்யாணம் செய்திருப்பாளா? அப்படிப்பட்டவளா மயூரி? 1 தடவை கூடவா அவனுக்கு இந்த யோசனை வந்திருக்காது? அதுதான் மயூரிக்கு ரொம்பவே வலியை தந்தது. எப்போதும் அவளை குத்திக்காட்டுவதிலும் குதறி எடுப்பதிலுமே குறியாக இருப்பவன் அவள் பக்கம் கொஞ்சமேனும் நியாயம் இருக்கும் என்று யோசிப்பது கூட கிடையாது போல. எப்படியாவது அவளை காயப்படுத்தி விட வேண்டும், அளவைத்து விட வேண்டும். அது மட்டுமே அவனுடைய நோக்கம். நாள்தோறும் மூச்சு விடுகிறானோ இல்லையோ, அதைத்தான் அடிப்பிசகாமல் செய்து கொண்டிருந்தான். வானொலியில் இருந்து தப்பித்து அடுப்பில் விழுந்த கதையாக மதுரையை விட்டு இங்கே வந்ததே தப்பு. ரவிச்சந்திரன் எவ்வளவோ புத்தி சொன்னானே, கேட்டாளா? இல்லை. அவளுடைய பிடிவாதத்தை உணர்ந்து, சரி மயூ, உனக்கு மதுரையில் இருக்க பிடிக்கலனா உசூருக்கு போய் அங்க இருக்க ஸ்கூல பாரு என்றான். அதற்கும் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. சென்னைக்குதான் போவேன் என்று சின்ன குழந்தை போல அடம் பிடித்து இங்கே வந்து சேர்ந்தாள். வசமாக ஆதவனிடம் மாட்டிக்கொண்டாள். ஆனால் எங்கோ கோயம்புத்தூரில் இருந்த ஆதவன் சென்னைக்கு வருவான், அதுவும் இப்படி ஒரு மெகா கோடீஸ்வரனாக இருப்பான் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? விதி கொண்டு வந்து அவனிடம் தள்ளிவிட்டது. வேலைக்கு போன இடத்தில் இப்படி ஆகிவிட்டது என்று தெரிந்தால் ரவிச்சந்திரன் ரொம்பவே மனசு சங்கடப்படுவான். அதனால் அவனிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று தாயாரிடம் சொல்லிவிட்டாள் மயூரி. அவன் மீது எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் ஆதவனை நினைத்து மயூரிக்கு ஒரு சிறு மனத்தாங்கல் இருக்கத்தான் செய்தது. அன்று காயம் பட்ட போது பார்த்ததோடு சரி. அதன் பிறகு மருத்துவமனைக்கும் வரவில்லை, வீட்டிற்கும் வந்து பார்க்கவில்லை. வீடு என்றால் அம்மா இருப்பார்கள் என்று நினைத்து தயக்கமாக கூட இருந்திருக்கும். ஆனால் ஒரு போன் பண்ணி கூடவா விசாரிக்க கூடாது? அவன் மட்டும் கப்பை தூக்கி விசிறி அடிக்காமல் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் ஆயிருக்குமா? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கல்லூலி மங்கன் போலவே உட்கார்ந்து கொண்டானே, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை. அது சரி, விட்டால் அவளை கொலையே கூட செய்ய காத்திருப்பவன்
இந்த சிறு காயத்திற்கா வருத்தப்பட போகிறான்? அவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தும் கூட மயூரி இப்படியெல்லாம் ஆசைப்படலாமா? முட்டாள்தனத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்விட்டது. தன்னைத்தானே 4 முறை நன்றாக செருப்பால் அடித்துக்கொண்டு படுத்து உறங்கிவிட்டாள். தொடரும்.